வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒன் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஆனுவல் டே. பாப்பாவை வந்து குளித்து கிளப்பி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போகிறோம். டான்ஸ் ஆட போகிறாங்க. பாப்பாவோட டான்ஸ் வீடியோ இதில் வந்து பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். தக்காளி சாப்பாடு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு, கோதுமை மாவு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தோம். லைட் எரி மாட்டேதான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோ இருந்துச்சு. ஆமாம்மா, ஒரு 13 கிலோ இருந்துச்சு. ஒரு 4 தடவை நம்ம இதில் வாங்கினது, ரேஷன் கடையில் வாங்கி சேர்த்து வச்சது எல்லாத்தையும் வந்து கழுவி காய போட்டு ஒரு வழியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நேற்று சாயந்தரம் வந்து நம்ம ஆறப்போட்ட ஜிப் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா இது கிடக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு. ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டு வேலையை பார்ப்போம். டப்பாவில் போட்டுக்கலாம், எடுத்து க்ளீன் பண்ணலாம் டப்பாவை. பழைய மாவு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மிச்சம். முடிஞ்சு மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆச்சு? 7 மாதம் இருக்குமா? நம்ம இங்கே வந்து வருஷம் ஆகுதுங்க. வருஷமாச்சு. ஒரு கழுவு வேண்டாம், அப்படியே துணியில் நல்ல துணி தொடச்சிடு. ஒரு பாப்பாவோட அந்த இது கொடுங்க. எது? பாப்பா டவல். 6-7 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. மாவு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தான் வாங்கணும். எப்பவுமே கல்யாணம் ஆனதுலேருந்து இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் வாங்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் ரேஷன் கார்டு இல்லைல்ல. ஆமாம், இல்லை எப்போ அரைக்க ஆரம்பிச்சுன்னா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அரைக்க ஆரம்பித்தேன். ரேஷன் கார்டு நம்ம வாங்கி அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் அங்கே 8 வீட்டு காம்பவுண்டில் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் அந்த சேச்சி அவங்க அரைச்சி யூஸ் பண்ணால் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்படி உங்கள் அக்கா கிட்ட இருந்து தான் கோதுமை முதல்ல 5 கிலோ 10 கிலோன்னு இவங்க அக்கா ரேஷன் கடைக்கு வாங்கி அரைக்க ஆரம்பித்தேன். அந்த பொடியும் அரைச்சி பழகிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக அரைச்சி மாவு தான் யூஸ் பண்ணுவோம். அதான் மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் அரைச்சி பழகிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இருக்குது அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே இருங்க போடுறது கூட வந்து நம்ம கைப்படக்கூடாது. கைப்படாமல் ஒருத்தர் கைப்படாது வச்சுருந்தோம் அப்படின்னா புழு வந்து ஊறாது, அப்படியே இருக்கும். இப்போ அது எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆச்சு அந்த மாவு இது பண்ணி. வேறு யாராவது இப்படி ஆமாங்கக்கா நாங்களும் இப்படி தான் அரைச்சி வச்சுக்கோம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்ன வேலை நடக்குது பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து கைக்கெல்லாம் ஃபாஸ்ட் கோன் வாங்கி வச்சுட்ருக்கோம். அந்த கோன் வச்சா சீக்கிரம் காயாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபாஸ்ட் கோன் வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து ஃப்ரீயாக வச்சு விட்டுட்டுருக்கிறேன். என் பிள்ளைக்கு வேறு பொறுமையே பத்தாதா? ஆமாம், அதனால தான் ஃபாஸ்ட் கோன் வாங்கினதே. இதாவது பொறுமை பத்தாது, நிமிஷம் எடுத்துடணும்பா. வச்சதுமே அப்பா எடுக்கட்டுமாம்பா. அடுத்தது பிரிச்சு வைத்தாங்க கையை நல்லா. அப்படியே வச்சுக்கோங்க. சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியலும் ஆயிடுச்சு. பாப்பா குளிச்சிட்டாங்க. நீ நானும் அம்மாவும் குளித்தா போதும். மணி 8 ஆச்சு. இனி அவங்கள ரெடி பண்ணுறது நம்மளுக்கு வேலையே. மேக்கப் வேலை வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அங்கே பாரு, அம்மா பாரு. ஹேர் ஸ்டைல் ஓகே தானே பிரியா?
இதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட். ரெடி, டான்ஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பட்டாம்பூச்சி வேற பறக்குது. பிரியா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நான் ரெடி ஆகிட்டேன். நடந்தாவே பறக்குதுங்க, டக்குனு 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 டக்குனு. பாய். இப்போ போய் ஸ்கூலில் போய் ஃபங்க்ஷன் எப்படி அட்டன் பண்ணுறாங்க தான் எங்கள் கூட சேர்ந்து வாங்க, வீடியோவுக்குள்ளே போகலாம், வீடியோவை பார்க்கலாம். மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பாப்பாவை. நம்மளுக்கு அதுக்குள்ளே ஒரு வேலை ஒன்று, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. பாப்பாவை போய் பார்க்கலாம்.
சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாப்பா. சாப்பிட்டாங்க. இன்னும் முடியல ஃபங்க்ஷன், அதனால் சாப்பிட்டு இங்கேயே சாப்பாடு ஊட்டிடலாம். மணி 2 ஆயிடுச்சு, மணி 12 ஆயிடுச்சு. 12 1 மணியா? பார்த்திங்கன்னா நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா வெளியே வந்து போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வெளியே வந்து நம்ம போகிறோம். இல்லை யாரும் வெளியே போயிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வெளியே இல்லை, இன்றைக்கி வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேவரட் கடை கொக்கரக்கோ தான் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிமா வந்து கேட்டாங்க, அப்பா என்னை வெளியே கூப்பிட்டு போப்பா, ட்ரீட் வைப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டோம். எனக்கு ரொம்ப டயர்ட், ரொம்ப நேரம் உட்காந்தேன். கால் வேறு லைட்டாக வீங்கிருச்சு. நான் நினைக்கவே இல்லை. இத்தனை நாள் வந்து டாக்டர் கால் வீங்கிருச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க சார்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அடுத்த டைம் போகையில் கால் வீங்கிருச்சான்னு கேட்கல, ஆமான்னு மட்டும் சொல்லிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா கால் லைட்டாக வீங்கிருச்சு. ஒன்றும் சுத்தமாக முடியல. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்தோடனே கால் வலிக்குதுன்னு சொன்னோடனே பாப்பா தான் ஃபஸ்ட்டு எனக்கு அமுத்தி விட்டா. படுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் குட்டிமா தான் அமுத்தி விட்டாங்க. அப்புறம் மாமா கொஞ்சம் நேரம் அமுத்தி விட்டாங்க. சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் கால் வச்சுருந்தேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே, பரவாயில்லையே இருக்குது. சரி வாங்க நம்ம போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரளா கடைக்கு வந்தாச்சு. கேரளா ஃப்ரைடு சிக்கன், எம்டி பிரியாணி, கேரளா ஃப்ரைடு சிக்கன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க நிகழ்ச்சியில். 2 ப்ரைஸ் வாங்கிட்டு அவங்களுக்கான ட்ரீட் இது. அவங்க ஆசைப்பட்டது வந்து பிரியாணி, மேக்ஸிமம் பிரியாணி கிரில் சாப்பிட்ணும் ஆசைப்படுவாங்க. அதனால் அவங்க கூட்டிகிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. அவங்கள கிரில் ஆர்டர் பண்ணிட்டு வந்துருக்கு. என்ன தெரியுமா? தேங்க்யூடா. இது வந்து பார்த்திங்கன்னா கிரில்டு பெப்பர் ஃப்ரை. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா அத்தைக்கு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. தண்ணி கேன்லன்னு தண்ணியும் தூக்கிட்டு கையோட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் கடையிலேருந்து ஒரு தர்பூசணி எடுத்துகிட்டு வந்தோம். தர்பூசணி இப்போ சாப்பிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதனால் தர்பூசணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தர்பூசணி வாங்கிட்டு வந்தாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு தெரியுங்களா? 9:45 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரக்கு. எங்கள் மாமா வரட்டும், அப்புறம் பேசுவோம். எல்லோரும் இன்றைக்கி விளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாவோட டான்ஸும் பார்த்துருப்பீங்க. மொய்மொயின்னு தெரியுதோ? அது அப்படி தான் தெரியும் இந்த வெளிச்சத்துக்கு. எப்படி சொல்லட்டும், பாப்பா டான்ஸ் பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு தான் போட முடியும் இல்லையா? ஸ்பீடில் வச்சு தான் போடுவோம். உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்து தனியாக ஷார்ட்ஸ் வந்து தனியாக எடுத்திருக்கேன். நம்ம எப்பவும் போல் ஷார்ட்ஸ் போடுற மாதிரி பாப்பாவோட டான்ஸ் வந்து ஷார்ட்ஸ் நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன். இந்த ட்ரீட் வந்து எதுக்குன்னா பாப்பாக்காக நம்ம, ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு என்கரேஜ், நீ நல்லா பண்ணியிருக்க, அவள் ப்ரைஸ் வாங்கினாலும் வாங்கலைனாலும் அவளோட நம்ம வந்து ஆடணும், நம்ம வந்து ஒரு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்கள். அதுக்கு நம்ம, ஏன்னா நம்மளாம் பண்ணும்போதோ நமக்கு என்கரேஜ் பண்ண ஆள் கிடையாது.
சொல்லு நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. நம்ம வீட்டு ஆளுகளோ நம்ம பெற்றவங்க யாரும் நமக்கு எனக்குலாம் சொன்னதே கிடையாது. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை ஒரு ஆக்டிவிட்டி நம்ம அது பண்ணணும் அது பண்ணணும்னு. அந்த இது எதுவுமே நம்மளுக்கு அமையல. ஆனால் அவளுக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து நாங்கள் வந்து படிப்புக்குன்னு அவளுக்கு பெருசாக செலவு பண்ணுறோமானா அது இல்லை தான். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும். அட்லீஸ்ட் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று அவளுக்கு பண்ணணுங்கிறதுக்காக தான். இன்னைக்கு என்ன வேணும் பாப்பான்னு கேட்டேன். இன்னைக்கு வந்து அவள் பண்ணா எனக்கு என்ன வேணும், எனக்கு இப்போ பிரியாணி சாப்பிடணும், நம்ம எப்போ சாப்பிட்ற கடையில் சாப்பிடணும்னு கேட்டேன். சரி ஓகே அவங்களுக்காக வந்து கடைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு ட்ரீட் வைப்பா அப்படின்னு கேட்டா. அப்புறம் சரின்னு சரி சொல்லிட்டு ஓகே அவள் ஆசைப்படி குக்கர்குள்ள கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் அவள் அளவுக்கு சாப்பிடுவா. இருந்தாலும் அவளோட ஆசை இப்போ வந்துட்டு 3 தடவை தேங்க்ஸ் சொல்லிட்டா. தேங்க்யூப்பா தேங்க்யூப்பான்னு. அவளோட ஆசை அவ்வளவுதான். அது வந்து என்ன மாதிரியே அது ஒரு பிரியாணியில முடிஞ்சிரும். ஆமா அதன மாதம் ஒரு பிரியாணியில முடிஞ்சிரும். 5 ரூபா லேஸ் பாக்கெட்ல முடிஞ்சிரும். நம்ம என்னைக்குமே ஹாப்பி அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் போய் சாப்பிட்டோம் தான். அது சின்ன சின்ன விஷயத்துல நம்ம அவங்களை என்கரேஜ் எவ்வளோ பண்ணணும். வந்தது தெரியுங்களா? 570 ரூபா. அவ்வளோதான். அதுலேயும் பாருங்க அம்மாக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. மொத்தமாவே 570 ரூபா. அதுலேயும் பாருங்க வாங்கின ஒன்று சாப்பிட முடியலன்னு பார்சல் அதை கட்டிட்டு வந்தாச்சு. அது கிடக்குது. இன்னும் காலையில் சூடு பண்ணி தின்னுக்க வேண்டியது. மேக்ஸிமம் எங்களோட ஆசை இதுதான். பாப்பாவோட தான் அதுதான். சின்ன சின்ன ஆசை தான். நம்ம எதுக்கோ எப்படி செலவு பண்ணுறோம். மெடல் வாங்கினாங்க. சர்டிஃபிகேட் தூக்கிள்ள வச்சுட்டேன். சர்டிஃபிகேட் இருந்தா இங்கே தான். இல்லை அதில் அந்த சர்டிஃபிகேட் அதை தூக்கிள்ள வச்சுட்டேன். நான் உள்ளே வச்சுட்டேன். சரி 2 மெடல். ஒன்று பார்த்தீங்கன்னா எதுக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடினதுக்கு, இன்னொன்று வந்து ஏதோ விளையாட்டு போட்டியில் 3 போட்டியில் ஜெயிச்சிருந்தாங்க. 3லேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி போன வருஷம் அவங்க ஒரு மெடல் வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் 2 மெடல். அது வந்து அதை என்கரேஜ் பண்ணுமா இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் வந்து போன வருஷமும் கிஃப்ட் கொடுத்தோம். என்னமோ வாங்கி கொடுத்தோம். என்னன்னு சரியா தெரியல. என்னமோ வாங்கி அடுத்தடுத்து அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அவளுக்கு ஆசைங்கிறத தாண்டி நம்மளுக்கும் ஒரு ஆசை. நம்மளும் ஏதாவது வாங்கி கொடுப்போம் புள்ள. நம்மளோட இதுக்கு அவள் வந்து கரெக்டாக ஸ்டெப்பு, அந்த பாட்டு ஃபுல்லாக ஸ்டெப்பு மனப்பாடம் பண்ணி அவன் ஆடினது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். 2ஆவது படிக்கிறா. கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, இருந்தாலும் ஆடிட்டாங்க. அப்போ ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் அவள் ஸ்டேஜ் ஏறினது. இந்த டைம் வந்து இப்போ செகண்ட் டைம் ஏறிருக்காங்க. பட் பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டா. அப்படியே ஆடிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை விட என் பொண்ணு மெடல் வாங்கினது ஏதோ நாங்களே அவார்டு வாங்கின மாதிரி. அது அப்போது அந்த ஃபீலிங் வந்து கிடைக்காது. நான் வாங்கினப்போ கூட சின்ன ஒரு விஷயம் தான். இதுக்கே இவ்வளோ இது பண்ணீங்க. அது வந்து இதுதாங்க நம்ம குழந்தைங்களை நம்ம என்கரேஜ் பண்ற ஒரு விஷயம். இதுக்காக வந்து நம்ம அவங்கள வந்து பாராட்டணும்னா தான் அவங்க வந்து, அதாவது அவங்க நினைப்பாங்க ஓகே நம்ம இதை பண்ணனா அவங்களுக்கு பிடிக்குது, அந்த ஒரு என்கரேஜ் கிடைக்கும். இன்னும் வேற ஏதாச்சும் நம்ம பண்ணணும், இன்னும் வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு போஸ்ட் மாதிரி. அவங்களுக்கு இப்போ ட்ரீட்னா வேற ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அவன் ஆசைப்படுறத நம்மளால முடிஞ்சு பெரிய அளவுலாம் சின்னதாக ஆசைப்பட்டாங்க. அது சாப்பிட்றதுக்கு தானே கேட்குறா. அதனால ஸ்கிப் பண்ண முடியாது. சரி ஓகே வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்கி கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இந்த விழாக்கு எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஆண்டு விழா எல்லாம் முடிஞ்சு ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு போய் ட்ரீட்டும் கொடுத்து சாப்பிட்டு வந்தாச்சு. இனி வந்து என்ன படுக்கையை பட வேண்டியதுதான். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், எங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் ஏதாவது கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போகிறோம். அதே மாதிரி வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸில் ஹைப் இருக்கும். கண்டிப்பாக பாயிண்ட் கொடுங்க. நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இருமா வரேன். ஓகே இந்த விழாக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நல்லா இருன்னு வாழ்த்துறது. அதுக்குள்ள உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. பை சொல்லிடுறேன். ஓகே இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். பை டாடா. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.